அனைவருக்கும் வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மலர் ஹோம் குக்கிங்ல எப்பாவது நமக்கு தலைவலிக்குது, உடம்பு முடியல, கோல்டா இருக்கு, அந்த மாதிரி டைம்லலாம் கும்முன்னு சூப்பரா ஒரு டீ குடிக்கணும்னு ஆசையா இருக்கும். அதே போலதான் ஒரு டீ இப்ப செய்ய போறோம். கூடவே நம்ம சேர்க்கிற பொருட்கள் எல்லாம் அந்த தலைவலி, அந்த கோல்ட் எல்லாம் வந்து சரி பண்ணி உடனே நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கும். அந்த மாதிரி ஒரு டீ தான் நம்ம வைக்க போறோம். அதுக்காக ஒரு 2 இன்ச் அளவுக்கு இருக்கிற இஞ்ச நல்லா தோல் சீவி வச்சுக்கோங்க. தோல் சீவி நல்லா கழுவுன இஞ்ச நல்லா இடிச்சு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம 2 கப் அளவிற்கு டீ செய்ய போறோங்க. அதுக்காக டீ பாத்திரத்துல 1 கப் அளவிற்கு தண்ணி ஊத்திக்கோங்க. தண்ணியில நம்ம இடிச்சு வச்சிருக்க இந்த இஞ்சி போடுங்க. 2 ஏலக்காய் போடுங்க. அதுல 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் போடுங்க. 2 கப் அளவுக்கு டீக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு நீங்க டீ தூள் போட்டீங்கன்னா கரெக்டா இருக்குங்க. இதுல 2 பட்டை போட்டுக்கோங்க. பட்டை டீக்கு ரொம்ப வாசனையா இருக்கும், அதே நேரம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதுல 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கோங்க. முழு மிளகை நீங்க இடிச்சும் போடலாம், இதே மாதிரி பொடி இருந்துச்சுன்னா அதையும் போட்டுக்கலாங்க. துளசி இலை இருந்துச்சுன்னா கூட துளசி இலை கூட போட்டுக்கலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விட்டுட்டு சிம்மில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அப்பதான் அதுல இருக்க சாரெல்லாம் நல்லா இறங்கி டீ ரொம்ப நல்லா டேஸ்டா நல்லா இருக்கும். 1 கப் டீக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போடணுங்க. அதுதாங்க கணக்கு. உங்க டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை அதிகமாவோ கம்மியாவோ போட்டுக்கலாங்க. இப்ப நான் 2 கப் அளவுக்கு டீக்காக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போடுறேங்க. டீ போடுறதுக்கு ஃபர்ஸ்டே ஒரு கப்லயோ ஒரு பாத்திரத்திலயோ இதே போல சர்க்கரை போட்டு ரெடியா வச்சுக்கணுங்க. இப்ப 3 நிமிஷம் முடிஞ்சு போச்சுங்க. இந்த 3 நிமிஷத்துல நம்ம போட்ட மசாலா பொருட்களோட ஜூஸ் எல்லாம் இதுல நல்லா இறங்கிருச்சு. இப்போ நம்ம 1.25 இல்லைன்னா 1.5 கப் அளவுக்கு பால் ஊத்திக்கலாங்க. ஏன்னா நம்ம 2 கப் அளவுக்கு டீ வைக்க போறோங்க. ஏற்கனவே நம்ம வச்சிருக்க 1 கப் தண்ணி கொஞ்சம் சுண்டி போயிருக்கும், அதனால பாலை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊத்திக்கிறோங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பாலை தனியா காய்ச்சி டீயோட டிகாஷனோட சேர்த்து சர்க்கரை மிக்ஸ் பண்ணி குடிப்பாங்க. உங்களுக்கு அப்படி விருப்பமா இருந்துச்சுன்னா கூட பண்ணிக்கலாங்க. பால் நல்லா 2 டைம் கொதி வர அளவுக்கு காய விடுங்க. வெளியே பொங்கி வர மாதிரி இருந்துச்சுன்னா டீ பாத்திரத்தை நல்லா சுத்தி விடுங்க. அப்ப பொங்கி கீழே விழாம இருக்கும். இப்ப டீ நல்லா பொங்கி வந்திருக்குங்க. செம்ம வாசனையோட அதே நேரம் சூப்பர் கலர்ஃபுல்லா நம்ம டீ பொங்கி வந்திருக்குங்க. இந்த கலர் தாங்க டீக்கான ஒரு பர்ஃபெக்டான கலரு. இதோட ரொம்ப அதிகமா கலர் பண்ணீங்கனாலும் டீ வந்து ரொம்ப கசப்பா இருக்கும். இந்த மாதிரி மீடியமான கலர் வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. ஏற்கனவே ரெடியா வச்சிருக்க சர்க்கரையில இதை ஃபில்டர் பண்ணி ஊத்துங்க. சில பேர் டீ பாத்திரத்திலே டீ கொதிக்கும் போதே சர்க்கரையை போட்டுருவாங்கங்க. அந்த மாதிரி போடக்கூடாது. ஏன்னா சர்க்கரை எல்லாத்தையும் அந்த டீ தூள் எல்லாம் உறிஞ்சுக்கும். அப்ப வந்து சர்க்கரை போடுற சர்க்கரையில நிறைய வேஸ்டா போகும். இதே போல ஒரு ஸ்பூனை வச்சு கலக்கிக்கோங்க, இல்லைன்னா வேற ஒரு டம்ளரை வச்சு நீங்க ஆத்தி கூட எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம சூப்பரான டீ ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம 2 கப்ல ஊத்தி நம்ம சர்வ் பண்ணுங்க. அவ்வளவே தாங்க. இந்த சூப்பரான டீயை நீங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.